ராபோஜன் கொடுக்குறாரு ஜி போப். அது கொடுக்கும்போது எல்லாரும் போய் ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணணும், அப்படித்தானே வச்சிருக்கு திருவிருந்து ஆராதனை. இப்போது ஒரே பாத்திரத்தில் நீங்க பானம் பண்றீங்களா இல்ல ஒவ்வொரு பாத்திரத்தில் பானம் பண்றீங்களா? அது ஒவ்வொரு சபை ஒரு மாதிரி இருக்கு, சபைக்கு சபை வேறுபடுது. என்ன காரணம்? ஒரே பாத்திரத்துல தான் பானம் பண்ணி ஆரம்பிச்சது. ஒரே பாத்திரத்துல தான் பானம் பண்ணி ஆரம்பிச்சது. அப்போ அவரு புல்பீட்டை விட்டு கீழே இறங்கி வந்து முட்டு போட்டிருக்கிற சகோதரனுக்கு கொடுக்க போறார். அந்த மூலையில ஒரு சகோதரன் அங்க இருந்துட்டு ஐயரையா ஐயர்வாள் அப்படின்றாரு. அங்க நம்ம பேசக்கூடாது, ரொம்ப அமைதியா இருக்கணும்ன்றதா அந்த ரொம்ப முறையாது. அவரு அப்படின்றாரு, மாறும்ன்றார். அவருக்கு சரி இதுக்கு மேல கிறுக்கனா இருக்காங்க, என்ன செய்யறது? அங்க இருந்து நேர கிளம்பி இங்க வராரு. வந்து என்ன எனக்கு கொடு முதல்ல. அவர் சொல்றாரு, கர்த்தரின் பந்தி எவர் முதலிலோ அவருக்குத்தான் நான் தருவேன் அப்படின்றார். அவன் கீழ் சாதி, நான் மேல் சாதி, எனக்கு கொடு. அது முடிஞ்சிருச்சா நமக்குள்ள? அங்கே கலட்டி வச்சார். அவர்தான் தெய்வ பயம். அவர் என்ன செஞ்சாரு, சினாடுக்கு எழுதி போட்டாங்க. சினாடு சொல்லுச்சு, அவர் என்ன சொல்றாரு, மேல் ஜாதிக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி செய் அப்படின்னாங்க. அவர் சொன்னார், மேல் ஜாதிக்காரர்கள் சொல்லுவதல்ல, என் தெய்வம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நான் செய்வேன். ஆண்டவர் எனக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் செய்வேனே தவிர இதை செய்வதற்கு நான் ஆள் அல்ல. அப்ப அங்கே நீ கழட்ட வேண்டியிருக்கும். நீ என்ன சொல்லுவது? நானே கழட்டி விடுகிறேன். அங்கே கழட்டி வச்சுட்டு ஊட்டிக்கு போயிட்டார். அப்படிப்பட்ட துணிச்சல் எங்கள் ஆயர்களிடத்தில் எத்தனை பேரிடத்தில் இன்றைக்கு இருக்கிறது? எங்கள் ஆயர் பெருமக்களிடத்திலே எத்தனை பேரிடம் இந்த துணிச்சல் நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள்? எங்கள் பேராய பெருமக்கள் எத்தனை பேர் இந்த திருமறை வெளிச்சத்திலே குளித்திருக்கிறார்கள்? அவர்கள் உள்ளத்திலும் உணர்விலும் திருமறை வாசம் பண்ணுகிறது என்பதற்கு அடையாளம் உங்களால் காட்ட முடியுமா? கிறிஸ்தவர்கள் போற போது ஒரு அவங்க அங்கேயே போட்டுட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு நிற்பாரு. மரியாதை. கிறிஸ்தவ பாதிரியார் வந்திருக்காரு, மரியாதை. இன்றைக்கு அந்த மரியாதை நமக்கு இருக்கிறதா? நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. நம்ம ஆட்கள் போய் எந்த இதுல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அது இந்த அங்கி எனக்கு தெரியும். ஒரு அங்கி, அங்க அங்கி என்பது மாற்றப்படக்கூடாதது. போதகர் போடுற அங்கேயே போதகர் தான் போடணும். போதகர் போட்டிருக்க அங்கேயே தாதா போடலாமா? போட்டோ காட்டணுமா உங்களுக்கு? அதுக்கு மேல சொல்ல முடியாத சூழல். நான் அப்படின்னா என்ன நடந்துருது? நம்மை பற்றிய விசாரணை இருக்கு பாருங்க. அந்த விசாரணை பேசப்படணும்ல. இவங்க யார் அப்படின்னு கேட்கறதுல நம்மை குறித்த சாட்சிகள் அதானே சொல்லணும். நம்ம வீட்டு பிள்ளைகள் மேலை நாடுகள்ல பார்த்தா தாய் தகப்பனு அவங்க 18 வயசுல போயிடுறாங்க விட்டு. அவங்களுடைய கல்ச்சர் வேற மாதிரி, அது வேற மாதிரி போயிடுச்சு. இப்ப நம்ம அதை விட்டுருவோம்.
ஆனா நம்ம ஊர் பிள்ளைகள் தாய் தகப்பன்னா தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுன்றான். உன் பையனை கேட்டா கனம் பண்ணுனா அது என்னன்றான். அப்ப யார்கிட்ட போய் சொல்லிக் கொடுக்கறது தப்பு? இது பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கல. பள்ளிக்கூடத்துல பூரா என்ன எடுத்துட்டோம்? மாரல் செக்ஷனை எடுத்தாச்சு. அது வேணாம்ட்டோம். நம்ம ஏன் எங்ககிட்டே இல்லாத அவனுக்கு ஏன் சொல்லி தரன்றோம், விட்டுட்டோம் நம்ம. அப்ப அங்க பிடிச்சு போச்சு. அப்ப கோயில்ல சொல்லணும்ல, அதே கோயில்ல சொல்லி கொடுத்துருக்கணும்ல, நம்ம ஐயர் சொல்லணும்ல, போதகர் சொல்லணும்ல, அதே ஏய் இப்படி இப்படி இருக்கியா, நீ தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணணும், மரியாதை கொடுக்கணும், சொல்லணும்ல. இல்ல இல்ல, தாயை கொல்லுவேன்றான், மிதிக்கிறேன்றான். கேட்டா என்ன சொல்றா? ஏதாவது கொடுப்போம்ன்றாங்களா? அட நீ சம்பாதிச்சிருக்கியப்பா, சம்பாதிச்சு ஒரு தாய்க்கு காய்க்கு எது கொடுத்தியானா எதுக்கு? அவங்க தான் பென்ஷன் வாங்குறாங்கல்ல, பென்ஷன் வாங்கும்போது நான் ஏன் கொடுக்கணும்? அட நீ அவங்க பென்ஷன் வாங்குறதுலாம் உண்மைதான், அதுக்கு நான் ஒன்றும் சொல்லலை. உங்ககிட்ட அவங்க கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. ஆனா நீ போய் ஏமா இந்தா வச்சுக்க, ஏப்பா இந்தா வச்சுக்க அப்படின்னு போல அவங்க எதுக்குயா, நீ எதுக்குடையா, நீ இருக்கிறதானே எனக்கு பெரிய ஆசீர்வாதம், இது தேவையாடாயா அப்படின்னு சொல்லணும்ல. இருக்கா? கோயிலுக்கு ரொம்ப ரெகுலரா போறாங்க. அவன் பயல்களை பார்த்தீங்கன்னா, அந்த பயல்களை எனக்கு சில பிள்ளைகளை தெரியும், வாலிபர்கள். ஏன்னா அந்த பருவத்துல தான் அவன் கர்த்தரை நினைக்கணும். பயலுக பார்த்தா ரொம்ப தெளிவா மனைவியோட கூட பார்க்கணுமே. அவங்க அந்த வண்டியை தட்டுறதோ, அவங்க ஏறுறதோ போறதோ, அங்க போய் உட்கார்ந்து. ஆனா பெத்த தாய் தகப்பனை பற்றி நினைவு அப்படின்னா என்ன போச்சு? இந்த பூமி கொத்த வேஷத்தை தரிக்கிறார்கள். டக் 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 டக்னு வேலையை முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப மொத்தத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகள் வாலிபர்கள் அநேக வீடுகள்ல சரி திருமணம் ஆயிருச்சே, பார்த்தோம்னா மாமியார் மருமக விவகாரம். இந்துக்கள் வீடுகள் கிறிஸ்து இஸ்லாமியர்கள் வீடு என்ன கதியோ அதுதான் நம்ம வீடுகள்லயும் இருக்குதா இல்லையா? ஆனா கோயிலுக்கு ஒழுங்கா போகுது. நம்ம வீடுகளுக்கு மாமியார் மருமக ரொம்ப, இந்த மாமியார் இந்த பக்கம் போகும்போது அடக்கா அப்படின்ட்டு மருமக இங்கிட்டு போகுது, மாமியார் அங்கிட்டு போகுது. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறதெல்லாம் எங்க? ஏராளமான பள்ளிக்கூடங்களை நம்ம ஓரளவு வச்சிருக்கோம். எவ்வளவு திங்க முடியுமோ அவ்வளவு தின்னுட்டு, இன்னும் திங்கிறதுக்கு இருக்கிறதெல்லாம் திங்கணுமே அப்படின்ற அந்த சோத்திரத்தோட கூடிய ஜெபத்துக்காக, அதுக்காக பள்ளிக்கூடங்களை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். எனக்கு தெரியுங்க, சில பள்ளிக்கூடங்கள்லாம் அதனுடைய கூரைகள் இருக்க ஆஸ்துமா நோயாளியினுடைய இறைப்பை போல நிற்கிறியாக. சில பள்ளிக்கூடங்கள்லாம் அந்த டீச்சர்கள் படுற வேதனை இருக்கு பாருங்க, பரிதாபம். என்ன பாடுபட்டு கட்டியிருப்பாங்க தெரியுமா? இந்த முதல்ல மேலவாசல்ல நடத்துற பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு அவங்க பட்டு இருக்கிற பாடு இருக்க, வெளிநாட்டுல இருந்து பணத்தை கொண்டு வந்து கட்டி. இந்த வரலாற்றை 75 ஆண்டுகள் மிஜராம் மிஷன், அமெரிக்கன் மிஜராம் மிஷன் புத்தகத்தில் அதை பற்றிய வரலாறுகள் போட்டிருக்காங்க. என்ன பாடுபட்டு இருக்கிறாங்க. ஆனா அவ்வளவும் இன்னைக்கு எலிமெண்டரி ஸ்கூல் பூரா முடிஞ்சு போச்சு, அது போயிடுச்சு. ஹை ஸ்கூல் பூரா அது பூரா இப்படி போயிடுச்சு. வாத்தியார்கள் நிலைமை அப்படி இருக்கு. அப்ப கடைசியில மொத்தத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, நம்ம ஆட்கள் அளந்து பார்க்கறதுக்கு இப்போ நம்முடைய திருச்சபை வழக்குகளே கோர்ட்ல கிடக்கு. சுனாமின்னு பேசினார்களே இவங்க, 7 கோடி ரூபாய் அனுப்பிச்சிருக்கிறார் சுனாமிக்கு அமெரிக்காவில இருந்து. 7 கோடி ரூபாய். அந்த 7 கோடி ரூபாய் என்ன கதியாகி போச்சு? அதுல பிடிபட்டிருக்கிற ஆள் யாரு? அமெரிக்காவில இருந்து அந்த சபை இப்போ குற்றம் சாட்டி இருக்க அந்த நிறுவனம் யாரு பேர்ல? சினாடுடைய செக்ரட்டரி வீட்டுக்காரரு, அப்ப அவங்க எல்லாரும் மாடரேட்டரு, அது ஒரு செட்டு இருக்கு. சுனாமி வீசாத இடத்துல, சுனாமி நம்ம மதுரை ராமநாதபுரத்தில் சுனாமி வீசிச்சு,
33 லட்சம் ரூபாய் சுனாமி வந்திருக்கியா. இவ்வளவுதாங்க. அப்படின்னா என்ன நடக்கும்? நல்லா யோசிச்சுக்கங்க. அதாவது நமக்குள்ளே இது ஒரு பதவிக்கான வசதியான வழியா போயிடுச்சு. அதனாலதான் நம்ம அவர்கள் இப்படி இருக்கிறாங்களே தவிர இறைவனுடைய பற்றிய அச்சம். ஆனா தெய்வ கோபம் இருக்கே, அது வருகிற வேளையில் அதை பற்றி நினைப்பில்லாம இருக்காங்க யாரும். அந்த வேளை வந்துவிட்டது என்று சொன்னால் சுனாமியை விட மிக பயங்கரமான சுனாமி குடும்பங்களை சூறையாடி அதே நேரத்தில் கிறிஸ்தவத்தை மறுபடியும் புனிதப்படுத்திவிடும். கிறிஸ்தவம் ஒரு ஜீவன் உள்ள ஒரு மதம், ஒரு உயிர் துடிப்பான மதம், தொண்டில் மலர்ந்த மதம். ஏழைகளிடம் போய் தன்னை கொடுத்து சேவையில் மலர்ந்த மதம். இல்லாதவர்கள் மத்தியிலே போய் தனக்காக தன் ஜீவனை கொடுத்த இறையை சொல்லி வளர்ந்த மதம். உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக நான் உழைக்கிறேன், என்னை நோக்கி பார்க்கிற எவனும் நிச்சயமாக மறுபடியும் பிறக்கிறான், எழுகிறான், நம்பிக்கை கொள்கிறான்.